ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்மளுக்கு வரவிற்கேற்ப செலவு செய்யும் போது மட்டும்தான் நம்ம தங்கம் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 to 4 monthsலேயே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம், வரவுக்கு மீறிய செலவு போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு சில பேர் அந்த மேரேஜ் ஆகி ஒரு இப்போ தானே நம்மளுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு லெஷராக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 year பேபி வந்த பிறகு அதுக்கப்புறமா 1 or 2 years கழித்து அதுக்கப்புறமா நம்ம செலவுகள் எல்லாமே கம்மி பண்ணுவாங்க. ஸோ 2 கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுனா, நம்ம லைஃப்பில் ஓரளவுக்கு ஒரு செட்டில் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் ஆடம்பரத்தை காமிக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஆடம்பரத்தை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கிட்ட சேமிப்புன்றது இருக்கவே இருக்காது. ஸோ இது என்னோட அனுபவத்து மூலியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நான் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு அப்படின்றதுனால எனக்கு ஈஸியாகவே ஒரு 3 to 4 monthsலேயே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இதுதான் வருது. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம செலவுகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 monthலேயே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 15 years பேக். அப்போ 10,000 தான் சேலரி. அதுலேயே 4,500 ரெண்ட் பே பண்ணியிருந்தோம். 3 months கழிச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகிட்டேன். 3 monthsலேயே கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா செக்கப், டாக்டர் செக்கப்பு, அப்புறம் மளிகை சாமான் அம்மா வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ செகண்ட் இயர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு லீஸுக்கு மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே எனக்கு லீஸுக்கு கிடச்சிது. 50,000லேயே லீஸுக்கு கிடச்சிது. ஸோ அப்போ அந்த ரெண்ட் பைசாவை நான் லீஸுக்கு வச்சேன் இல்லைங்களா நகையை, அதுக்கு நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரெண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லீஸுக்கு கொடுக்கலாம். இல்லைனா இஎம்ஐக்கு பே பண்ணி நம்ம ஓன் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஓன் லேண்டோ வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை கட்டுப்படுறதுக்கு மெயினான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு போகும். அதுக்கப்புறமா ஷாப்பிங் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு சேவிங்ஸ் வேணும், கோல்டு நான் வாங்கணும் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து ஒரு 20% தான் உங்களுக்கு பட்ஜெட்டிங்காக இருக்கணும். சரிங்களா? 4 பேர் 4 மெம்பர்ஸ்னால் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் எப்படின்னா ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மந்த்லி இப்போ அக்டோபர் மந்த்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவேன். ஸோ அந்த பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மந்த்லி கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு தான் நான் பிளான் பண்ணுறது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 20லேருந்து 25K எனக்கு தாராளமாக செலவாகும். சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்டோட சேலரி மட்டும்தான் இன்கம், அவங்களது இன்கம் மட்டும்தான். ஸோ அதை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 20% எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும், ஸ்கூல் ஃபீஸு, எந்த எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் இந்த 20%லேயே எக்ஸ்பென்சஸ், 25% சேவிங்ஸு. இப்போ 25%, அட் ப்ரெசண்ட் நான் 25% சொல்கிறேன். ஸோ எப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஒரு 6 monthsல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. மேபி 1 or 2 monthsல கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகும். ஸோ அதனால் எனக்கு கோல்டு தேவைப்படுது. ஸோ அதனால் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அது சேல் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பேங்க்கில் வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் நான் 25% 6,000 நான் பே பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ கேஷ் எடுத்து வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி
காயின்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 25% சேவிங் சொல்கிறேன். ஸோ 15% வந்து ஹஸ்பண்டோட எக்ஸ்பென்சஸ், 40% வந்து இஎம்ஐ. டோட்டலாக எனக்கு டோட்டலாக வந்து 100% ஃபுல் கமிட்மெண்ட்டோட இருக்கேன். சரிங்களா, கமிட்டட். ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. இடையில வந்து எனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்து வந்துச்சு, அது மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது. ஸோ அதுக்குன்னு வந்து நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ ஜுவல் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். கேஷ் வந்து எதுவுமே வந்து கையில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள் டெய்லி. உங்களால் வந்து லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் எழுதி ட்ராக் பண்ணலாம். எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு நீங்கள் அதுலேயும் வந்து எழுதி வைக்கலாம். இல்லைனா வந்து எனக்கு டைரி வந்து ஈஸியாக இருக்குது, நான் டைரியில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ், ஸ்மால் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஆப்டாக இருக்கும். சரி, சூப்பரான ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இப்போ நான் ரீசண்டாக வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்னும் ஃபாலோ பண்ணலை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் மந்த்து தவிர மற்ற மாதங்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபெஸ்டிவல் மந்த் வரும்போது நம்மளால் வந்து அதிகமாக வந்து சேவ் பண்ண முடியாது. தீபாவளி, பொங்கல், அப்புறம் நியூ இயரு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹிந்துஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது பெரிய ட்ரெஸ் எடுக்கிற செலவு, அந்த மாதிரி வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு அந்த மாதிரி 2-3 ஐட்டம் சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி செலவுகளை தவிர வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம் இல்லாதப்ப நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். அதிகமாக வந்து சேவ் பண்ணலான்னு இருக்கேன் நான். அதுக்கும் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளான் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ பிளான் இருக்குது இதுக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில வீட்டில் வந்து பர்த்டேஸ் வந்து வரும். வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா 4 பேருக்கு பர்த்டே வரும். அந்த டைமில் வந்து ஹோட்டலுக்கு போவோம், வெளியே போய் சாப்பிடுவோம், ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமும் வந்து இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்து. ஸோ உங்களுக்கெலாம் வந்து எந்த மந்த்துன்னு நான் சொல்லுங்கள். ஏப்ரல் மந்தில் வந்து மேரேஜ் வெட்டிங் டே வரும். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வரும். அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு பர்த்டே ஆகஸ்ட்டில் வரும். ஸோ எங்கள் 2 பேர் பர்த்டே வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷர்ட் எடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் புது ட்ரெஸ் இருந்தால் மேட்ச் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கிறது. இல்லைனா வந்து அந்த 1000 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டில் வந்து நான் எடுத்துருப்பேன். ஸோ ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுப்பேன், இல்லைனா வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பிளானை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானாக வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்மாக வைக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து சேவிங்ஸும் வந்து பண்ண முடியும். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களோட அடுத்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோல்டு சீட் ஒன்று போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு 2000க்கு போடுறீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக நம்மளோட சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து உயரும். நம்மளோட ஃபேமிலியை வந்து முன்னேற்ற முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து அவசரம்னா மற்றவங்கக்கிட்ட யார்ட்டையும் போய் கேட்காம நம்மளாலேயே வந்து சுயமாக நம்மளே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் பிளானாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த சேவிங்ஸும் வந்து அதிகம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா லாங் டேர்ம் பிளான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிளான் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி பண்ணலாம், அப்புறம் பிபிஎஃப் இல்லைனா சிட் ஃபண்டு, இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் எல்ஐசி போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ்க்கு இல்லைனா வந்து மேரேஜ்க்கு 2 பேருக்குமே வந்து போட்டிருக்கேன். பிபிஎஃப் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போடலான்னு இருக்கேன். பட் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணேன்னா அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிட் ஃபண்ட் வந்து போட்டு எல்லாமே வந்து அது இப்போதைக்கு வேணான்னு சொல்லி நானே வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன். இது வந்து மேபி ஃப்யூச்சரில் பண்ணுவேன், ஃப்யூச்சரில் இருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி இது வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசண்ட்டில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து சின்ன விஷயம், ஸ்மால் திங்ஸ் ஹேஸ் டு பி சேவ். நம்ம சின்ன விஷயம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சரிங்களா? சின்ன சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறோம், நியூஸ் பேப்பரு, வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், அப்புறம் பசங்களை படித்து முடித்த புக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடைக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 3 டேஸுக்கு வந்து பாலுக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடிக்கடி கொஞ்சம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து வீடும் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து குப்பையாக இருக்காது. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சின்ன விஷயத்துலேருந்து கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுற பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? வீட்டில் இருக்கிற நம்மளும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுற பாயிண்ட்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பை.